அண்மைச் செய்தி. கள்ளக்குறிச்சியில் ஓய்வு பெற்ற ஆட்சியர் அலுவலக உதவியாளர் குடும்பத்தினர் மீது திமுக நகரமன்ற உறுப்பினர் ஆதரவர்களோடு தாக்கிய சம்பவத்தில் பக்கத்து வீட்டுக்காரர்களை அடியாட்கள் வைத்து தாக்கிய புகாரில் திமுக கவுன்சிலர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சத்யமூர்த்தி. சத்யமூர்த்தி, வணக்கம். முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி அம்மன் நகரைச் சேர்ந்தவர் திமுக நகர்மன்ற உறுப்பினர் ரமேஷ். இவரது வீட்டில் நாய் இருக்கிறது. அந்த நாய் இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் எப்போதும் அதிக அளவில் குறைப்பதாக அந்த பக்கத்தில் வசிப்பவர்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர், அதாவது ஓய்வு பெற்ற ஊழியர் அந்த திமுக கவுன்சிலர் ரமேஷிடம் இது மாதிரி இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் எங்களுக்கு எல்லாம் தொந்தரவாக இருக்கின்ற வகையில் நாய் குறைக்கிறது, அதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த திமுக கவுன்சிலர் ரமேஷ் அந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் மற்றும் அவரது குடும்பத்தினரை தனது அடியாட்களோடு சென்று அவர்களை கொடூரமான முறையில் தாக்கியிருக்கிறார். அந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்ட அந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதே போல இந்த தாக்குதல் தொடர்பான வீடியோ காட்சியையும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுடைய அந்த அடித்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் கள்ளக்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது திமுக நகர்மன்ற உறுப்பினரும் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளருமான ரமேஷ், அதே போல திமுக நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் சதீஷ், மேலும் திமுக 1வது வார்டு இளைஞரணி துணை அமைப்பாளர் செந்தில் மற்றும் நரி உள்ளிட்ட 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் தற்போது அந்த திமுக நகர்மன்ற உறுப்பினர் ரமேஷ், சதீஷ், பாஸ்கர் உள்ளிட்ட 3 பேரை கள்ளக்குறிச்சி போலீசார் அதிரடியாக கைது செய்து அவர்களை காவல் நிலையத்தில் வைத்து தற்போது அவர்களிடம் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சத்யமூர்த்தி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.